பிரைஸ் லார்ட். மார்னிங் காலையில எந்திரிச்சாச்சு, பிரேயரை முடிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் நடங்க, நலம் பெறுவீங்க. எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்று பிறந்த நாள் திரும்ப நாள் காண்கிறவங்க யாவரையும் இயேசுவி நாமத்துல வாழ்த்துக்கிறோம். ஆமா, ஏன் குள்ளா போட்டிருக்கிறீங்க நீங்க கேட்கலாம். சரியான பனி பெய்யுது எங்க கடலூர்ல. இப்போ பயங்கரமான பனிப்பொழிவு. இதுலயே நடக்கிறீங்க. ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வெயில் வந்துடும் வச்சுங்க. மே மாதத்தில் இந்த பனி வருமானட்டு எதிர்பார்த்துட்டு இருப்போம். இதுலேயே நம்ம இதை அனுபவிப்போம். பாருங்களேன், ஏன் எதை பற்றி பேச போகிறீங்கன்னா, உங்களுக்குள்ள திறமை இருக்கா? நீங்கள் திறமைசாலியா? நீங்கள் நம்புறீங்களா? உங்களுக்குள்ள திறமை இருக்கு. திறமை மட்டும் இருந்தால் போதாது, தன்னம்பிக்கையும் இருக்கணும். பாருங்களேன், என் பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடும், நல்லா பாட்டு பாடும். ஆனால் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 20 பேர் முன்னாடி பாட்டு பாடன்னு சொன்னால் பாடாது. அதுபோல் நம்ம கூட நிறையா நேரத்தில் யாராவது ஒரு பாட்டு பாடுங்களேன், எதனா வந்து பேசுங்களேன், ஏதாவது ஒன்று கூட்டும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? தன்னம்பிக்கை இல்லாததால் அமைதியாக உட்காந்துருப்போம். சிலர் பாருங்க, திறமை இருக்கிறவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் யாராவது வாங்கலான்னு கூப்பிட்டோன்னே அது தெரியலனாலும் சிலர் வந்து டக்குன்னு பாடிட்டு இருப்பாங்க, இல்லாட்டினா சில நேரத்தில் பேசியிருப்பாங்க. ஆனால் பாருங்க, அவங்களுக்கு திறமை இல்லை, ஆனால் தன்னம்பிக்கை இருக்குது. எப்படியாவது நான் செஞ்சிருவேன். அப்போ அவங்களே என்ன யோசிப்பாங்க? நமக்கு ஒன்றுமே தெரியல, பாடவே தெரியாது, ஆனால் நல்லா பாடுறோம் போல, ஏன் இதை பயிற்சி எடுத்து இதை நம்மளே அதை கற்றுக்க கூடாது? திறமை இருக்கிறவங்க உக்காந்துட்டாங்க, தன்னம்பிக்கை இருந்தவங்க ஏஞ்சி வந்தாங்க. பாருங்க, உங்கள் பிள்ளைங்க கிட்ட உங்கள் கூட இருக்கிறவங்க முதல்ல உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கணும். எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கணும், என்னால் முடியும்னு. உங்களுக்குள்ள இருக்கிறத மற்றவங்க கிட்ட கொடுங்க. உங்களாலே முடியும்னு சொல்லுங்க. நான் இந்த வீடியோவில் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களால் முடியும். உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளுங்க, அதுதான் வெற்றியை கொண்டு வரும். சங்கீதம் 62:5 சொல்லுது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புவது அவராலே வரும். அவராலே நான் நம்புறது வரும். உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கட்டும், நான் நம்புறதெல்லாம் அவராலே வரும், என்னால் எல்லாம் முடியும்னு சொல்லி தன்னம்பிக்கையா திறமையா எது ஜெயிக்க முடியும்னா, உங்களுக்குள்ள திறமை இருந்து தன்னம்பிக்கை இல்லைன்னா ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஆனால் தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா திறமையை வளர்த்து கொள்ளலான்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். பாய்.